தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீஇ யௌமில் கியாமா அல்லாஹு யா ஹாதி. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்முறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் பல இருக்கின்றது, ஃபதுஊஹு பிஹா, அந்த அவனுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள், துஆ செய்யுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல தவறாக பயன்படுத்துவோரை நீங்கள் விட்டு விடுங்கள், கண்டுக்காதீங்க. ஸயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், நீங்க நல்ல முறையில அல்லாஹ்வுடைய பெயரை அழைத்தால் அல்லது கெட்ட முறையில அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தினால் நீங்கள் விரைவில் கூலி வழங்கப்படுவீர்கள், மறுமை நாளையில கூலி வழங்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்ங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறதுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அப்ப எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்வை அழைச்சாலும் அந்த அல்லாஹ் தான். ரஹ்மான் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் தான், ரஹீம் சொன்னாலும் அல்லாஹ் தான். அதே போல லத்தீஃப் என்று சொன்னாலும் அல்லாஹ் தான். நாலிர், பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் தான். கஹார், வஹாப், ரஸாக், எதை சொன்னாலும் அல்லாஹ் தான். திருக்குர்ஆன்ல முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 99 திருநாமங்கள் இருக்கும், அது அல்லாஹ்வுடைய பேர். பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா 99 பெயர்கள் இருக்கும், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருப்பெயர்கள். இதுல பார்த்தீங்கன்னா 99 பெயர் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 99 பெயர்கள் திருக்குர்ஆன்ல இருக்குதா? அல்லாஹ்வுடைய 99 பெயரும் திருக்குர்ஆன்ல இருக்குதா என்று பார்த்தா இல்ல. திருக்குர்ஆன்ல 80 பெயர்கள் தான் இருக்குது, ஹதீஸுகள்ல 19 பெயர்கள் இருக்குது. அப்புறம் 99 பெயர்னு யாரு சொன்னது? திருமதியில ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் 99 இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 99 திருநாமங்களை யார் மனப்பாடம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் இந்த யூனிட்டி பப்ளிக் மாதிரியான சில ஸ்கூல்கள்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தையுமே மனப்பாடத்துல கொண்டு வந்துருவாங்க. அது ஒரு பாட்டாவே, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டாகவே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சிடுறாங்க. யாரு அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பதின் காரணமாக அது இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால 99 திருநாமங்கள்னு நமக்கு எல்லாருக்கும் பதிவாயிடுச்சு. ஆனா குர்ஆன்ல இருக்கிறது 80, ஹதீஸுகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறது 19. 99 திருநாமங்கள் மட்டும்தான் இருக்குதா? இதை விட அதிகமா இல்லையா என்று கேட்டால், ஞானவான்கள், பல சூஃபியாக்கள், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸரல் அஜீஸ் அவர்கள் அவங்க எழுதியிருக்கக்கூடிய குன்யத்து தாலிபின் லி தரீகில் ஹக் என்கிற அந்த கிதாபெல்லாம் 200 பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு திருநாமங்கள் எத்தனை இருக்குதா? 200 இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பேர் 400 இருக்குதுங்கிறாங்க. எத்தனையோ நமக்கு தெரிஞ்சது 99. 99 மனப்பாடம் பண்ணிட்டா சொர்க்கம். 400 தேவையில்லை, 200 தேவையில்லை, 150 தேவையில்லை.
பாஸ் மார்க் எடுத்தா போதும் இல்லையா, 35 எடுத்தா. அந்த மாதிரி 99 மனப்பாடம் பண்ணிட்டாலே சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய திருநாமங்களை 99ஐயும் நம்ம வகை வகையா பிரிச்சு பார்த்தோம்னா பல்வேறு நுட்பமான செய்திகள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல சில திருநாமங்களுக்கு எதிர் எதிர் நிலைப்பாடுகள் உண்டு. உதாரணமா அதை சொன்னா உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் அல் முஹ்யி, உயிர் கொடுக்கக்கூடியவன். இன்னொருக்கு இதுக்கு நேர் எதிர்ப்பதம் என்ன, அல் முமீத், மரணத்தை கொடுக்கக்கூடியவன். ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு தான் பேரு. அல் முஹ்யி உயிர் கொடுக்கக்கூடியவன், அல் முமீத் மரணத்தை கொடுக்கக்கூடியவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன், அல் முஸில் இழிவை கொடுக்கக்கூடியவன், அல் பாசித் அள்ளி கொடுக்கக்கூடியவன், அல் காபில் அளவோடு கொடுக்கக்கூடியவன், லத்தீஃப் மென்மையானவன், கஹார் அடக்கி ஆளுகிறவன், ராஃபியர் உயர்ந்தவன், அல் ஹாஃபில் கீழே இறங்கி வருகிறவன். உனக்கு ஒரு பிரச்சனைனா கீழே இறங்கி வந்துருவான், கீழே இறங்கி வருகிறவன், அல் முஅத்தி தாராளமா கொடுக்கிறவன், அல் மானி தடுக்கக்கூடியவன். உனக்கு அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுக்க நினைச்சிட்டா கொடுத்துருவான், அல்லாஹ் ஒருத்தனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா மானிய தடுத்துருவான், எவனாலையும் அதை கொடுக்க முடியாது. அந்நாஃபியர் உங்களுக்கு எதாகிலும் பயனை ஏற்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு எதாகிலும் பிரச்சனையை ஏற்படுத்துவான். எதிர் எதிர் சொற்கள் உடையவன் அல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒரு 40க்கும் 50க்கும் மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கின்றன. இன்னொரு நிலைப்பாடு உண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல எதிர்நிலை திருநாமங்கள் இல்லை, எதிர் சொல்கள் இல்லாத திருநாமங்கள் இருக்குது. என்னது அது? அஹது, அல்லாஹ் ஒருத்தன் தான், 2 பேர் 3 பேர் இல்ல. அவ்வல் அவன் தான் முதலானவன், அவனுக்கு முதல்ல யாருமே கிடையாது. ஆகிர் அவன் தான் கடைசியானவன், அவனுக்கு கடைசி இன்னொருத்தன் யாரும் கிடையாது. அதே போல ஹக்கு உண்மையானவன் அவன் மட்டும்தான், நீங்களோ நானோ உண்மையானவன் கிடையாது. சமது எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், நம்ம எல்லாருமே தேவையுடையவர்கள் தான். அல் குத்தூஸ் மகா சுத்தமானவன், பைத்துல் முகத்தஸ் சொல்றோம் இல்லையா, மகா சுத்தமானவன். நம்மெல்லாம் அப்படிப்பட்ட சுத்தமான மனிதர்கள் அல்ல. அல் ஹய்ய் என்றுமே உயிரோடு இருப்பவன், அஸ்ஸலாம் குறைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவன், அல் கையூம் என்றுமே நீடித்து நிலைத்திருப்பவன், அலீம் கண்ணியமானவன், அஸ்ஸமது எந்த தேவையும் இல்லாதவன். இப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல சிலது இருக்குது, எதிர்நிலைப்பாடுங்கிறது இல்ல. எப்படி? இறக்க மரணத்தை ஏற்படுத்துபவன், உயிரை கொடுக்கிறவன், இந்த ரெண்டுமே எதிர்நிலை இருக்குது. ஆனா இந்த சொற்களுக்கு அல்லாஹ்வுக்கு எதிர்நிலை இல்லை, சமதுக்கு எதிர்நிலை இல்லை, அவ்வளுக்கு எதிர்நிலை இல்லை. இப்படிப்பட்ட சில பெயர்களும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இன்னும் சில பெயர்கள் இருக்குது. எப்படின்னாக்க அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு பில்டப் கொடுக்கிற மாதிரியான சில வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு இருக்கு. ரஹ்மான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சோறு தண்ணி கொடுக்கிறவன், அல் அசீஸ் அவன் தான் கண்ணியமானவன், ரஹீம் எல்லாரும் மேலையும் இரக்கம் உள்ளவன், அவன் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் எல்லாத்து மேலையும் இரக்கமுடையவன், லாகிர் வெளிப்படையாக இருக்கக்கூடியவன், அல் மலிக் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன். இப்படி சில வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹ்வை தூக்கி பிடிக்கிற மாதிரி, ரொம்ப அவனுடைய இஸ்ஸத்தை கண்ணியத்தை வெளிப்படுத்தி காட்டுற மாதிரி சில சொற்கள் இருக்கின்றன, சில திருநாமங்கள் இருக்கின்றன. இன்னும் சில திருநாமங்கள் இருக்குது, அவனுடைய செயல் சார்ந்த திருநாமங்கள். ஒருத்தர் இன்ஜினியரா இருப்பாரு, இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் வேலை செய்வார், அவர் என்ன செய்வான், அவர் இன்ஜினியரும்போ. டாக்டர் படிச்சு டாக்டர் வேலை பார்ப்பாரு, அவருடைய தொழிலை வச்சு அவருக்கு ஒரு பேர் வைப்போம். எலக்ட்ரிஷியனை கூட்டுவா அப்படிம்பா, அந்த டிரைவரை கூட்டுவா அப்படிம்பா, அந்த தொழிலை வச்சு அவருக்கு ஒரு பேர் சொல்லுவோம். அதே போல அல்லாஹு தஆலாவிற்கும் சில செயல்களை செய்வதனால் அவனுக்கு சில திருநாமங்கள் இருக்கிறது. காலிக் படைக்கக்கூடியவன், கொரோனாவையும் படைத்தவன் அவன் தான்,
இன்னும் எதிர்காலத்துல இன்னும் எத்தனையோ படைச்சுக்கிட்டே இருக்க போறான். அவனுடைய படைப்புங்கிறது முடிவடையவே இல்லை. முசவ்விர், வடிவமைக்க கூடியவன். ரோஜா பூ ஒரு மாதிரி இருக்கு, சாமந்தி பூ ஒரு மாதிரி இருக்கு, மல்லிகைப்பூ ஒரு மாதிரி இருக்கு, ஒட்டகம் ஒரு மாதிரி இருக்கு, ஒட்டக சிவிங்கி ஒரு மாதிரி இருக்குது. வடிவமைக்க கூடியவன் அல்லாஹ். ராசிக், உணவளிக்க கூடியவன். நாம ஒரு மாதிரியான உணவு சாப்பிடுறோம், சிங்கம் புலி சிறுத்தை ஒரு மாதிரியான உணவு சாப்பிடுது, புழுக்கள் அது ஒரு வகையான உணவுகளை சாப்பிடுது. இப்படி எல்லா அவனுடைய திருநாமங்கள் சிலது பார்த்தீங்கன்னா அவன் சில செயல்களை சார்ந்த பெயர்கள் அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு அல்லாஹ்வுக்கு அவன் செய்யக்கூடிய செயலை வச்சு சில பெயர்கள் இருக்கிறது என்பதாகவெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி இந்த நாளையும் சேர்த்துதான். நாலுனா என்னென்ன? ஜோடி நிலையாக இருக்கக்கூடிய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பெயர்கள். முஹி, முமீத், எதிர்நிலை இல்லாத பெயர்கள் அவ்வல், ஆகிர். அதே போல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று பில்டப் தரக்கூடிய, அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சில திருநாமங்கள், அவனுடைய செயல் சார்ந்த சில திருநாமங்கள். இந்த நான்கையும் உள்ளடக்கியதுதான் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். இந்த திருநாமங்கள்ல பார்த்தோம்னா சில திருநாமங்கள், அல்லாஹ் என்கிற திருநாமம் இருக்குது இல்லையா, அல்லாங்கிற நம்ம அல்லாங்கிற இந்த வார்த்தை திருக்குர்ஆன்ல 2690 முறை வருகிறது. ரப்பு, ரப்புல் ஆலமீன் என்று சொல்றோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த ரப்பு என்கிற வார்த்தை திருக்குர்ஆன்ல 970 முறை வருகிறது. அதே போல அலீம், கண்ணியமானவன் என்கிற இந்த வார்த்தையை பார்த்தோம்னா 157 முறை வருது. இப்படி திருக்குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நிறைய வருது. அதுல சூரத்துல ஹஷ்ருன்னு சொல்லி 59வது அத்தியாயம் இருக்கின்றது. இந்த அத்தியாயத்துல கடைசி 3 வசனங்கள்ல மட்டும் 17 திருநாமங்கள் இடம்பெற்றுள்ளது. ஒரே இடத்துல பக்கத்துல கொஞ்சன்னு நிறைய இடம்பெற்றுள்ளது. அதனாலதான் அந்த வசனங்களை ஓதுவது மிக சிறந்தது. என்று வரக்கூடிய அந்த வசனங்களை ஓதுவது சிறந்தது. ஆயத்துல் குர்சியில 5 திருநாமங்கள் இருக்குது, அதனாலதான் அதை ஓதுவது சிறந்தது என்று நமக்கு சொல்லி தரப்பட்டுள்ளது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழகு திருநாமங்களை நாம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 மதுஹபுலினுடைய இமாம்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுல ஒருத்தங்க அஹ்மது பின் ஹம்பல், ஹம்பலி மதுஹப், ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. இந்த ஹம்பலி மதுஹபினுடைய இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அவங்களுடைய காலத்துல குர்ஆன் படைக்கப்பட்டதா, மனிதனால் இயற்றப்பட்டதா, அல்லது இறைவனால் வழங்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த ஊர்ல இருந்த மன்னர்கள் கூட குர்ஆன் மனிதனால் படைக்கப்பட்டதுதான் அப்படிங்கிற கருத்தை எல்லாரும் முன்மொழிஞ்சாங்க. அப்ப அஹ்மது பின் ஹம்பல் அது இறைவனால் வழங்கப்பட்டது அப்படின்னாங்க. எங்க கையில இருக்குதுங்க இந்த குர்ஆனு, இது யாருங்க எழுதுனது? இதுவும் அல்லாஹ் கொடுத்ததுதான். இது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய நிலைப்பாடு. மற்றவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது நான் எழுதுனது அப்படிங்கிறாங்க. அதனால இது படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை லேசா நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு ஆழமான பிரச்சனை. இது ஒரு ஆழமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ள போனாக்க இப்ப இந்த செய்தி முடிவடையாது. அந்த பிரச்சனையின் போது ஹஜரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஅ்மூன் என்கிற கலீஃபாவின் மூலமாக சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில தள்ளப்பட்டு அப்பாசியா கலீஃபாவான இவர் கடுமையா சித்திரவதை பண்ணார். அதற்கு பிறகு அவர் இறந்து போன பிறகு அல் முஅத்தஸம் என்கிற ஒரு கலீஃபா பொறுப்புக்கு வந்தார். அவரும் கடுமையா அடிச்சு சித்திரவதை பண்ணார். அதற்கு பிறகு அல் முத்தவக்கில் என்கிற ஒரு மன்னர் பொறுப்புக்கு வந்தார். அவர் தான் என்ன செய்யறாரு, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள சிறையிலிருந்து விடுதலை செய்கிறார். அவங்க ஏறத்தாழ அந்த பிரச்சனைகளின் காரணமாக சில வருடங்கள், 28 மாதங்கள், 2 வருஷத்துக்கு மேல சிறையில இருந்ததாக வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வருஷமா அவங்க சிறையில இருக்கும் பொழுது தினம் தினம் அதிகமாக ஓதி வந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று யா லத்தீப். லத்தீப் என்கிற வார்த்தை.
அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதை ஓதுனா இது கிடைக்கும், இதை ஓதுனா இது கிடைக்கும்னு சொல்லி. அதுல லத்தீஃப் என்கிற இந்த திருநாமத்தை ஓதிக்கிட்டு வந்தோம்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை என்னது? லேசு வேணும், எளிமை வேணும், பாதுகாப்பு வேணும். அதுக்கு அவங்க ஓதிக்கிட்டு வந்த வார்த்தை யா லத்தீஃப், மென்மையானவனே, பாதுகாப்பு தரக்கூடியவனே என்று அவர்கள் 28 மாதங்களாக தொடர்ந்து ஓதி வந்ததின் காரணமாக அந்த சிறையிலிருந்து அல் முத்தவக்கில் என்கிற மன்னர் வெளியேற்றியதாக வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹுவினுடைய திருநாமங்கள்ல இந்த யா லத்தீஃப் என்பதை 16,313 முறை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்கிட்ட முன்னிறுத்தி கேட்டோம்னா திரையேதும் இல்லாமல் தருவான் என்பதாகவெல்லாம் ஞானவான்கள் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி போன்ற தரீகா மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தினம் ஓதிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம வரணும். நம்ம தினம் ஒரு யாசின் ஓதுவோம், தொழுகிறோம். இந்த அழகு திருநாமங்களையும் தினம் ஓதிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம வரணும். ஹதீஸ் வரலாறுகள்ல ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒண்ணு சமீர், கேட்கக்கூடியவன். சமீர், சமீஉன் அலீம், சமீஉன் பசீர், சமீஉன் கரீப், இப்படிலாம் குர்ஆன்ல வரும். இந்த சமீங்கிற அந்த வார்த்தைய அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. சமீன்னு சொல்றது எங்க எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு கேட்கும், எங்க எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அது பொருள். அது இந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டி முடித்த பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நான் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டேன், இதை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள், நீ கேட்கக்கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று சொன்னார்களாம். அது அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கிட்ட அல்லாஹ் தஆலா அந்த காபத்துல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான் என்று ஞானவான்கள் சொல்லுவார்கள். அதே போல ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக சமீஉ துஆ. 110 வயசாகி போச்சு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் இப்படி ஒரு துவா செஞ்சாங்க, இறைவா எனக்கு உன் புறத்திலிருந்து நல்ல சாலிகான ஒரு குழந்தையை கொடு. 110 வயசுல கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த துவாவில் இன்னக சமீஉ துஆ, நீ துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்கிற அந்த சமீ என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியதுனால அல்லாஹ்வுக்கு என்ன ஆகி போச்சு, பிடிச்சி போய் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பதாக இந்த வரலாறு இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த திருநாமங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதுக்கு மட்டுமே சில ஆலிம்கள், மக்காவை சேர்ந்த, மதீனாவை சேர்ந்த, ஹைராவை சேர்ந்த சில ஆலிம்கள் 500 பக்கம் 700 பக்கங்களுக்கெல்லாம் விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு திருநாமத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய சில ரகசியங்கள், அதுல இருக்கக்கூடிய சில நுட்பங்கள், அதுல நம்ம தொடர்ந்து 13 தடவை சொன்னா என்ன நன்மை, 27 தடவை சொன்னா என்ன நன்மை, 100 தடவை சொல்லிட்டு வந்தா என்ன நன்மை, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுடைய என்ன தேவைக்கு என்ன அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதுறது என்பது பற்றியெல்லாம் அந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த 30 நாட்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம அல்லாஹ்வுடைய இந்த திருநாமங்களை தொடர்ந்து ஓதிக்கிட்டு வருவோம். அதே போல மற்ற காலங்களிலேயும் தொடர்ந்து ஓதி வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.